திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 282. திரு ஆலவாய் காண்டம். வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 25. பாண்டிய நாட்டின் முதன் மந்திரியாகிய தென்னவன் பிரம்மராயர் திரு வாதவூரடிகள் பெருமான் பாண்டிய மன்னர் கொடுத்த 49 கோடி பொன் அதனை எடுத்துக்கொண்டு சோழ தேசத்து கடற்கரை நோக்கி திருப்பயணம் செய்கின்றார். அப்படி செல்லும் வழியில் திருப்பெருந்துறை புண்ணிய ஸ்தலத்தில் திரு வாதவூரடிகளை ஆட்கொள்வதற்காக இறைவனார் ஒரு பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு சிஷ்யர்களோடு எழுந்தருள இருக்கின்ற திருச்சரிதத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு நகரம் என்று இருந்தால் அந்த நகரத்திற்கு செல்லுகின்ற வழி என்று ஒன்று இருக்கும். ஒரு ஆன்மா ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்கின்றது, ஒரு பிறவிக்கு வருகின்றது, இறைவனால் சரீரம் கொடுக்கப்படுகின்றது என்றால் அந்த சரீரம் என்பதனை ஒரு நகரம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த நகரத்தை அடைவதற்கு பாதையாக மற்றைய சமயங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே மற்றைய சமயங்களை பின்பற்றும் போது அது பிறவிக்கு காரணமாக அமைகின்றது. சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒப்பற்ற சைவ வழியில் செல்பவர்கள் சரீரங்கள் என்ற நகரங்களுக்கு செல்லாமல் முக்தி என்ற மோட்சபுரிக்கு சென்று சேர்வார்கள். அப்படி தெய்வத்தன்மை வாய்ந்த ஒப்பற்ற சைவ சித்தாந்த வழியில் செல்பவராகிய திரு வாதவூரடிகள் பெருமான் அவரது பக்திமை காரணமாக அந்த கைலாசபதியான சிவபெருமானை திருப்பெருந்துறையை அடைகின்ற சரிதத்தை திருவிளையாடல் புராணத்திலே வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலத்திலும் கடவுள் மாமுனிவர் அருளிய திரு வாதவூரடிகள் புராணத்திலே திருப்பெருந்துறை சருக்கம் என்ற 2வது சருக்கத்திலும் நாம் காண்கின்றோம். திரு வாதவூரடிகள் திரு அவதாரம் செய்து மந்திரியாக பதவியேற்று குதிரை வாங்க புறப்படும் வரை இருக்கின்ற இந்த சரித பகுதி கடவுள் மாமுனிவர் அருளிய திரு வாதவூரடிகள் புராணத்திலே மந்திரி சருக்கம் என்று 40 திருப்பாடல்களினால் விளக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி திரு வாதவூரடிகள் புராணத்திலே இனி திருப்பெருந்துறை சருக்கம் ஆரம்பிக்கின்றது. இதே சரிதத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்திலே வாதவூரடிகளுக்கு உபதேசித்த இந்த படலத்திலேயே தொடர்ந்து ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு விளக்கி காட்டுகின்றார். பழமறை முழுதுணர் அந்தணர் பலர்தொழ நடமுயல்கின்றவர் மழு உழை கரமிசை கொண்டிட மருவிய கவுரி மகிழ்ந்திட விழைத்தகும் இரசித பொங்கொழி விடும் உயர் கயிலை விலங்கலின் அழகுரு தபனிய மண்டபம் அதனிடை அருள்கொடு இருந்தனர். இது கடவுள் மாமுனிவர் அருளுகின்ற திருப்பாடல். பழைய 4 வேதங்களையும் ஓதி உணர்ந்த மகா பண்டிதர்களாகிய தில்லைவாழ் அந்தணர்கள் தீட்சிதர்கள் 3000 பேரும் தரிசித்து வணங்கும்படி கனக சபையிலே பஞ்ச கிருத்திய நிருத்தம் செய்தருளும் சிவபெருமானார் ஸ்ரீமத் நடராஜ பெருமானார் தமது திருக்கரங்களிலே பரசு என்கின்ற மழுவையும் மானையும் ஏந்திக்கொண்டு தமது வாமபாகத்தில் பொருந்திய உமையம்மை திருவுள்ளம் மகிழும்படி உயர்ந்த கைலாசகிரியிலே வீற்றிருக்கின்றார். எல்லோரும் விரும்பத் தகுகின்ற வெள்ளியினது மிக்க ஒளியை வீசும் அந்த வெள்ளை ஒளியை வீசும் உயர்ந்த கைலாசகிரியிலே அழகு பொருந்திய செம்பொன் திருக்கோயில் ஒன்று இருக்கின்றது. அத்திருக்கோயிலிலே மந்திர சிம்ஹாசனத்தின் மீது ஆன்மாக்களது தியானம் முதலியவற்றுக்கு தாம் அகப்படுதல் வேண்டும் என்கின்ற திருவருளினாலே சக்தி காரியமாகிய உருவத் திருமேனி கொண்டு ஸ்ரீகண்டாச்சாரியாராய் வீற்றிருக்கின்றார் எம்பெருமான். இதிலே வேதம் அநாதி நூல், எனவே அதனை பழமறை என்றும் அருளுகின்றார் ஆசிரியர். இங்கே இந்த பூலோகத்திலே சிதம்பர க்ஷேத்திரத்திலே காணப்படுகின்ற இந்த கனகசபையிலே திருநடனம் செய்தருளும் சிவபெருமானே காணப்படாத கைலாசகிரியிலே வீற்றிருந்து அருளினார் என்று காணப்படுகின்ற கனகசபையை காட்டி காணப்படாத கைலாசகிரியை விளக்கி அருளுகின்றார் ஆசிரியர். அந்த திரு கைலாசகிரியிலே எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் வீற்றிருக்க
அப்போது ரிஷிகள் எல்லாம் தேன் பொருந்திய நறுமலர்களை கையில் கொண்டு, அடியேங்கள் தேவரீருக்கு பரம்பரையாக வழிபடும் தொண்டர் வழித்தொண்டர் என்று விண்ணப்பம் செய்து அர்ச்சிக்கின்றனர் ரிஷிகள். இந்த ரிஷிகள் உத்தமமான சிவபக்தர்கள், சிவனடியார்கள். எம்பெருமானிடம் இவ்வாறு விண்ணப்பம் செய்து அர்ச்சித்து, அதாவது சிவ பூஜை செய்து, தேவரீருக்கு பரம்பரையாக வழித்தொண்டர் நாங்கள் என்று விண்ணப்பம் செய்து அர்ச்சித்து, தமக்குரிய பழைய வேதங்களை அப்பொருள் தோன்ற பாராயணம் செய்து துதிக்கின்றனர். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று சிவபுராணத்திலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியது போல, இந்த ரிஷிகள் எல்லாம் பழமையான வேதங்களை, அதன் அர்த்தங்களை உணர்ந்து துதிக்கின்றனர். எம்பெருமானின் திருச்சந்நிதியில் பலமுறை நமஸ்காரம் செய்கின்றனர். இவ்வாறு உத்தமமான உயர்ந்த சிவபக்தர்களான ரிஷிகள் எம்பெருமானை வணங்குவதை பார்த்த பிரம்ம விஷ்ணுக்கள் அவர்களும் இந்த முனிவர்கள் வணங்குவதை பார்த்து பிரம்ம விஷ்ணுக்களும் வணங்குகின்றனர். எப்படி என்றால், சிவபெருமான் நமக்கு திருவருள் செய்வதற்கு இதுவே உச்சிதமான சமயம் என்று மிக விரைவாக எழுந்து சிவபெருமானை நமஸ்கரிக்கின்றனர். எதற்காக இவர்கள் நமஸ்கரிக்கின்றனர் என்றால், தம் பதவிகள், அந்த பதங்கள் நமக்கு எப்போதும் நிலை பெற வேண்டும், அதற்கு தேவரீர் திருவருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து, வேதங்களாகிய சிலம்புகள் தரித்த உபய திருவடிகளை, சிவபெருமானின் உபய திருவடிகளை வணங்குகின்றனர். பதிப்பொருளாகிய சிவபெருமானுக்கு பசுக்களாகிய தாங்கள் வழித்தொண்டர் என்று உத்தம சிவபக்தர்களான அந்த முனிவர்கள் வணங்குகின்றார்கள். அதே நேரம் இந்த பிரம்ம விஷ்ணுக்களோ ஒரு சில சமயம் தாங்களே பரம்பொருள் என்று மயங்குகின்றவர்கள். அப்படி தாங்களே பரம்பொருள் என்று எண்ணி மயங்குகின்ற பிரம்ம விஷ்ணுக்கள் போல் இல்லாமல், இந்த உயர்ந்த ரிஷிகள், சிவபக்தர்கள் எல்லாம் சிவபெருமான் ஒருவரே பரமபதி, நாம் எல்லோரும் அனாதியே பஞ்ச பாசங்களினாலே பந்திக்கப்பட்ட பசுக்கள் என்றும், எனவே அந்த பதிக்கு நாம் என்றும் மீளா அடிமைகள் என்றும், வேத ஆகமங்கள் கூறுகின்ற உண்மையை ஒருபோதும் மறவாத உத்தம சிவபக்திமான்கள். எனவே அப்படிப்பட்ட சிவபக்திமான்கள் சிவபெருமானை வணங்கி அருள் பெறும்போதே அந்த சார்பு பற்றி அதே சமயத்திலே நாமும் வணங்கி அருள் பெற வேண்டும் என உள்ளத்திலே நினைத்து கொண்டு பிரம்ம விஷ்ணுக்கள் வணங்குகின்றனர், துதிக்கின்றனர். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய் என்பது திருவாசக திருவாக்கு. திருப்பெருந்துறை உறைவான் வானோர்களும் அறியாததோர் வளம் ஈந்தனன் எனக்கே என்பதும் திருவாசக திருவாக்கு. சுடர் பொற்குன்றை தோளா முத்தை வாழா தொழும்புகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த என் அமுதை புடைப்பட்டிருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே என்பது புணர்ச்சி 10 திருவாசகம். அதேபோன்று திருவாசகம் திருக்கோத்தும்பி பூமேல் அயனொடு மாலும் புகழரிதென்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனி யானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி என்றும் மணிவாசக பெருந்தகை எம்பிரானார் பாடியருளுகின்றார். அதே போன்று திருவாசகம் திருத்தெள்ளேனம் அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்றும் அருளுகின்றார். அப்படி உண்மை அருளாளர்கள், உண்மை அடியவர்கள் வணங்கும் போதே நாமும் சென்று வணங்கி நம்முடைய பதங்களான வைகுண்டமும் சத்தியலோகமும் நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பரமசிவனாரி உபய திருவடிகளை வணங்குகின்றார்கள் பிரம்ம விஷ்ணுக்கள். பரவர மணிகள் விளங்கிய பணவர வணியரனங்கும் மருவிய தரள வடந்திகள் மதினுதல் மலைமகள் அங்கமும் இரவியும் மதியும் இருந்தன எதிர் இலகுதல் கண்டனர்
ஹரஹர சிவசிவ என்று உள் மயர்வுற அழுதனர் அன்பினர். பாம்பை ஆபரணமாக அணிந்த சிவபெருமான், விலை சொல்வதற்கரிய ரத்தினம் விளங்கும் படத்தை உடைய பாம்பை ஆபரணமாக அணிந்த சிவபெருமானது திருமேனியும், அச்சிவபெருமானது வாமபாகத்திலே பொருந்திய எம்பெருமாட்டி பார்வதி அம்மையார், முத்து வடம் விளங்கும் மதி போன்ற நெற்றியினை உடைய பார்வதி அம்மையினது திருமேனியும் எப்படி அங்கே திருக்காட்சி தருகின்றது என்றால், சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருப்பது போல ஒன்றற்கொன்று சமீபமாக தமக்கு எதிரே விளங்குவதை தரிசிக்கின்றனர் சிவன் அடியார்கள். அப்படி அம்மையப்பர் ஒன்றாக திருக்காட்சி தரும் அந்த திருவோலக்கத்தை கண்டு தரிசித்து ஹரஹர சிவசிவ என்று சிவபக்தர்கள் உச்சரித்து மனோலயம் பொருந்த விம்மி விம்மி அழுகின்றார்கள். அதே நேரம் இந்திரன், அவன் சிவபெருமானிடம் என்னென்ன கேட்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் கேட்டுப் பெறுவதற்கு இதுவே சரியான சமயம் என்று மகிழ்ந்து என்ன கேட்கிறான் இந்திரன் என்றால், தேவ பதவி அல்லது தேவ உலக வாழ்வு என்பது புண்ணிய முதிர்ச்சியினால் புண்ணிய மிகுதியினால் கிடைக்கக்கூடிய ஒன்று. முன்பு செய்த ஏராளமான நல்வினைகளாகிய புண்ணியங்களுக்கு ஈடாக இன்பம் அனுபவிக்கக்கூடிய உலகம். அப்படி இன்பம் அனுபவிக்கக்கூடிய உலகமாக இருந்தாலும் கூட அந்த புண்ணியம் எப்போது தீர்ந்து போகின்றதோ அப்போதே அந்த தேவ உலக வாழ்வும் நிறைவடைந்துவிடும். எனவே முன்னை நல்வினைக்கு ஈடாகிய இன்பம் ஈண்டு அனுபவிக்கப்பட்டு முடிந்த பின்னர் நொந்து, அதாவது இன்னும் பல காலம் இங்கே இருந்து இந்த இன்பங்களை அனுபவிக்க முடியவில்லையே, இந்த இன்பங்களை அனுபவிப்பதற்கு ஹேத்துவாக இருந்த புண்ணிய பயனெல்லாம் தீர்ந்து போய்விட்டதே, இன்னும் இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு நாம் முன்னமேயே நல்வினைகள் அதாவது புண்ணியங்கள் செய்திருக்கவில்லையே என்று மனம் நொந்து இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் எப்படி மனம் வருந்துகின்றார்கள். இனி இந்த புண்ணிய பலனெல்லாம் தீர்ந்த பின் தேவலோக வாழ்வு முடிந்து இனி அடியற்ற மரம் போல இந்த போகபூமியிலிருந்து தேவருலகம் என்ற போகபூமியிலிருந்து கீழே இறங்கி போய் கர்மபூமியிலே விழ வேண்டுமே, அப்படி நாம் விழக்கூடாது என்று நினைத்து சிவபெருமானிடம் வேண்டுகின்றனர். தேவரீரோடு இருக்கும் சாமீப்பியமாகிய பதமுக்தியை எங்களுக்கு தேவரீர் தந்தருள வேண்டும். அப்படி தேவரீருக்கு சமீபத்திலே இருக்கின்ற அந்த பேற்றினை தங்களுக்கு தேவரீர் எப்பொழுது வழங்குவாரோ என்று இதழ் விரிகின்ற நறுமணம் கமழும் பஞ்ச தருக்களின் மலர்கள் பலவற்றை பலமுறை தூவி எம்பெருமானின் திருச்சந்நிதியிலே வணங்குகின்றார்கள். சிவபெருமான் தம் மெய் அன்பர் ஒருவருக்கு திருவருள் செய்ய தொடங்கும் இந்த காலமே அந்த சார்பு பற்றி எம்போல் இருக்கும் திருவருள் பெரும் காலம், அதற்கு இதுவே நல்ல சமயம் என்று மனம் மகிழ்கின்ற இந்திரன் முதலிய தேவர்கள் இவ்வாறு வேண்டுகின்றார்கள். இந்த இடம், இந்த கைலாசகிரி பரன் அருளை வாரி வழங்குகின்ற இடம் என்று எங்களுக்கெல்லாம் என்று இந்த சாமீப முக்தி பதம் கிடைக்குமோ என்று எண்ணி பெருமானை தேவலோகத்து மலர்களை கொண்டு தூவி பலமுறை தூவி அர்ச்சித்து திருச்சந்நிதியிலே வணங்குகின்றார்கள். அந்த கைலாசகிரியிலே சைவ சித்தாந்த பிரதம சிவாச்சாரிய சுவாமிகளான திருநந்தி தேவர் உடைவாழும் பொற்பிரம்பும் ஏந்திக்கொண்டு தம்முடைய திருக்கரங்களிலே ஏந்திக்கொண்டு இறைவனாரது திருச்சந்நிதிக்கு பக்தர்கள் எல்லாம் சென்று சேருகின்ற அந்த பாதையை ஒழுங்குபடுத்தி திருச்சந்நிதியை அடைந்தவர்களுக்கு திருவருள் சுரக்கவும் அங்கே எம்பெருமான் திரு நந்திதேவர் அவ்வாறு அந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கின்றார். லக்ஷ்மியும் பூதேவியும் இன்னும் மற்றைய தேவ மகளிரும் லோகமாதாவாகிய உமையம்மைக்கு அருகே நின்று சேவித்து கொண்டு இருக்கின்றார்கள். நெருங்கிய பல பூத கணாதிபர்கள் எம்பெருமான் எம்பெருமாட்டியை சூழ்ந்து நிற்க கிண்ணறர்களும் கந்தர்வர்களும் சாமவேத கீத இசைகளை பாட மின்போலும் ஜட்டாமுடியில் பொருந்திய கங்கா நதி வீசும் நல்ல நீர்த்திரைகளைப் போல அங்கே வெண்சாமரங்கள் பல வீசப்பட்டு
அந்த சபையை அலங்கரிக்கின்றன. இவ்வாறு திரு கைலாசகிரியிலே எம் தந்தையாரும் லோகமாதாவாகிய பார்வதி அம்மையாரும் திருவோலக்கம் கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.